இந்தியா மார்ட்டில் அடிக்கடி ஒரு ஜாபுக்காக நோட்டிஃபிகேஷன் போட்டுட்ருக்காங்க. அந்த ஜாபில் நான் லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணேன். அதை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி 2023 ஒரு ஜாபில் இருந்தேன் இந்தியா மார்ட்டில். அதை பற்றி நான் சொல்லிடுறேன். 2022 காலிங் டு பையர்ஸ் ப்ரொஃபைலில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு இந்தியா மார்ட்லேருந்து டேரெக்டாக கால் வந்தது. ஒரு ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லி நான் பண்ணேன். அது ஒரு கீவேர்ட் சர்ச் ப்ராஜெக்ட்டு. காலிங் டு பையர் ப்ரொஃபைலில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஒர்க் அது. காலிங் டு பையர் ப்ரொஃபைலில் கால் பண்ணுறவங்க பையருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட் நேமை கேட்டு இந்தியா மார்ட்டோட ஆப்பில் கரெக்டான கேட்டகிரியில் அவங்க மேட்ச் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையருக்கு இந்த பையரோட நம்பர் மெசேஜ் ஆகும். சப்ளையர் அந்த பையரை காண்டாக்ட் பண்ணி அவரோட ப்ராடக்டை செல் பண்ணிப்பார். ஸோ இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கீவேர்ட் சர்ச் ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதில் இந்தியா மார்ட் ஆப்பில் பையர்ஸ் என்ன கீவேர்ட் போட்டு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறாங்களோ அந்த லிஸ்ட் நம்மளுக்கு வந்துடும். அதை நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்தியா மார்ட் ஆப்பில் போயிட்டு அந்த கரெக்டான ப்ராடக்ட் நேம் அண்டு கேட்டகரி நேம் நம்ம சர்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஜாபு. இதில் பர் டே 3 hours ஸ்பெண்ட் பண்ணி என்னால் மந்த்லி 8,000 to 9,000 ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் இந்த ப்ராஜெக்ட் 4 months இருந்தது. அதுக்கப்புறம் 2023 இன்னொரு ஜாப் ட்ரை பண்ணேன். இந்தியா மார்ட்டோட ஃப்ரீ செல்லர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அது. ஸோ பேசிக்காக இந்தியா மார்ட்டோட ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா மாடரேட்டாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸ்மார்ட் ஃபோன், ஓன் லேப்டாப் அண்ட் ஒய்ஃபை கனெக்ஷன், ஸ்பீடான ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். இந்த ஃப்ரீ செல்லர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமோட பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா பர் டே 3 hours ஒர்க் பண்ணணும். வீக்லி 4 days ஒர்க் பண்ணணும் டு கெட் வீக்லி பேமெண்ட். மண்டே டு சாட்டர்டே 9 to 7 நம்மளோட ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதான் இதோட அட்வான்டேஜ். இதோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா காலிங் டு பையர் ப்ரொஃபைலுக்கு என்ன அப்ளிகேஷன் ப்ரொசீஜரோ அதே தான் மோரார்லெஸ் இருக்கும். நான் காலிங் டு பையர் ப்ரொஃபைல்லே அந்த வீடியோலேயே நான் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ அண்ட் செக். அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு அப்புறம் நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் 2 days ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன் அப்படின்னு இந்தியா மார்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட டைமிங் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அந்த டைமிங்கில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணோன்னா டவுட் கிளியரிங் செஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இதில் இதுக்காகவும் இந்த ஜாப் பண்ணுறதுக்காகவும் இந்தியா மார்ட்டில் ஒரு ஆப் இருந்தது. அந்த ஆப்போட லாகின் ஆக்சஸ்லாம் நம்ம கொடுத்துருவாங்க ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ நம்ம லாகின் பண்ணிவிட்டு டேட்டா ஹாட் லீட் என்ரிச்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு ஒரு இது வரும். அதையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு செல்லரோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும். நம்ம ட்ரைனிங்லேயே நம்ம மொபைலில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம ஐ எம் ரெடி அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா செல்லரோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட மொபைல் ஆப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைல்லேருந்து செல்லருக்கு கால் போகும். செல்லர் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன், அப்டேட்டிங் அண்ட் என்ரிச்மெண்ட். என்ன வெரிஃபை பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி டீட்டெயில், நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், வெப்சைட், இமெயில் ஐடி, ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் செல்லர் அவரோட ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அவர் அப்டேட் பண்ணி வச்சுருக்காருன்னா அதை நம்ம அவர்கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். அவர் அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்டு என்ரிச்மெண்ட். இது என்ரிச்மெண்ட்டில் செல்லருடைய ப்ராடக்டோட ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ண வைக்கணும். செல்லரை அவரோட ப்ராடக்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண வைக்கணும் வித் நேம் அண்ட் ப்ரைஸோட. இதுதான் நம்மளோட ஜாப். இதில் அங்கே இந்தியா மார்ட் அந்த ஆப்லேயே செல்லருக்கு நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா செல்லருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போகும். அந்த மெசேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியா மார்ட்டோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் இருக்கும். இன்னொரு லிங்க் இருக்கும். அது என்னென்னா அந்த லிங்க் மூலியமாக அவங்களோட ப்ராடக்டோட ஃபோட்டோஸை வாட்ஸ்அப் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்க்கும் இருக்கும். ஸோ நம்ம இந்த மெசேஜை வாட்ஸ்அப் மெசேஜை செல்லருக்கு அனுப்பிச்சிட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணி வச்சிங்கன்னா, அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அது பையர் அட்ராக்ட் பண்ணும், உங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் ஜாபு. ஸோ நான் ஏற்கனவே காலிங் டு பையர் ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணதுனால நான் நினச்சேன் இந்த
இந்த ஜாபில் நம்ம வந்து செல்லருக்கு தான் கால் பண்ண போகிறோம். செல்லர் வந்து அவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நிறையா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவை நிறையா அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சி இந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணேன். பையருக்கு கால் பண்ணுற ஜாபை விட செல்லருக்கு கால் பண்ணுற ஜாப் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், செல்லர் வந்து நிறையா கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நான் இந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செல்லரை வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் அதிகமாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு கால் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அப்டேட் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம செல்லரோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஜாபில் பேமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து செல்லர் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, நிறையா அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு நிறையா அவங்களோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த ஜாபை இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்படி இல்லை. நிறையா பேர் மோர் ஆர் லெஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்க. சம்டைம்ஸ் வந்து டைம் இல்லைங்கிறாங்க, அவங்களோட மொபைலில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸே இல்லைன்றாங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கு கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கைட் பண்ணாலும் சில ஸ்மால் செல்லர்ஸால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நான் சில டெக்னிக்கல் இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணேன் இதில். அதனால் என்னால் நிறையா ஏர்ன் பண்ண முடியல. அதனால் இந்த ஜாபை நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இந்த ஜாப்லையும் ஒர்க் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஹிந்தியில் இந்தியா மார்ட் ஜாப்ஸை பற்றி நிறையா பேர் ஹிந்தியில் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட பேமெண்ட் சம்மரி போட்டிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ அண்ட் செக் எவ்ரி வீடியோஸ். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக 28 ஆகஸ்ட் 2025 இந்தியா மார்ட்டோட லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஃப்ரீ செல்லர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக 25 ஆகஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்தியா மார்ட்டோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணி இந்த ஃப்ரீ செல்லர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாபுக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.